ராஜி, கதிர் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கதிர், இதெல்லாம் நடந்தது காரணமே நீ தான். நீ இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஏய் ராஜி, நீ பேசுறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? நான் தான் எல்லாத்துக்கும் காரணமா? நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா எழுதியிருக்க, அது மட்டும்தான் காரணம். உங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டார் பாத்தியா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஆமாம் கதிர், அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு பாத்தியா? நான்லாம் இப்படி அப்பா சந்தோஷப்பட்டு பார்த்ததே கிடையாது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பாவுக்கு அந்த நினச்ச அந்த கனவை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்ற அந்த ஃபீல் அவரோட ஃபேஸில் நான் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. இப்படி தான் இருக்கணும். அவங்களுடைய கனவு எல்லாமே நிஜமாகணும். அதுதான் வாழ்க்கை. ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நோக்கி நம்ம போகணும், ஜெயிக்கணும். இது மட்டும் தான் நமக்கு. ஆனால் அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கணும். பிடிக்காத ஒரு விஷயத்த கையில் கொடுத்து செய்ய சொன்னால் யாருமே பண்ண மாட்டாங்க. ராஜி, உனக்கு ஐபிஎஸ் ஆகணுன்ற எண்ணம் உன்னோட மனசுக்குள்ளே இருக்கும். அதனால தான் நீ ஐபிஎஸ் ஆகிறதுக்கு எல்லாமே பாஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. என்ன எனக்கு என்ன ட்ரீட் தரப்போகிற அப்படின்னு கேட்குறாரு. என்ன கதிர் இப்படி கேட்டுட்ட? நானே உனக்கு ஒரு ட்ரீட் தானே அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஏய், இப்படிலாம் பேசி நீ சமாளிக்கக்கூடாது. எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும். எனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது நீ வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க. அப்படியே வெளியே வராங்க. கோமதி பார்க்குறாங்க. என்னம்மா, சந்தோஷம் உன்னால் தாங்க முடியல போல இருக்கு. இருக்காதா பின்னத்த? நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணதை அப்பா கிட்ட சொல்லும்போது அப்பா எப்படி சந்தோஷப்பட்டார் தெரியுமா? அவரோட ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அம்மா, அப்பத்தா எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. உண்மையாகவே எனக்கு பெருமையாக இருக்கு அத்தை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்னோட வீட்டு மருமக நீ ஐபிஎஸ் பா! அப்படியே அந்த ஜீப்பில் வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு வாசலில் இறங்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா பார்க்க? அப்பப்பப்பப்பப்பா, ஊருக்கண்ணே ஓ மேலே தான் பட்டுறோம் ராஜி அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஆமாம்ல அத்தை, கற்பனை பண்ணி பார்த்தா நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. நடக்கும் நடக்கும், சீக்கிரமாகவே நீங்கள் நினச்சா மாதிரி நான் வாசலில் வந்து இறங்குவேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி, இன்னும் நீ நிறுத்தவே இல்லையா அப்படின்னு கதிர் கேட்குறாரு. ஏண்டா அவளை அப்படி சொல்கிற? அவள் ஏதோ சந்தோஷத்தை என் கூட அப்படியே எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா. நல்லா வருவேன், ஜீப்பில் வந்து நிற்பியா வாசலில்? அப்படின்னா என்ன கதிர் இப்படி பேசிட்ட? உன்னை ஜீப்பில் ஏற்றிட்டு ஒரு ரவுண்டு வருவேன். ஏய், அது வந்து போலீஸ் ஜீப்பு, அதில் என்ன ஏற்றிட்டு போவியா அப்படின்னு கதிர் கேட்குறாரு. இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என் கூட தானே வர அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ ரொம்ப கற்பனை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரியா, எல்லாம் நடக்கும், நீ கவலையப்படாத. போய் வேலை இருந்தால் போய் பாரு போ அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரிடா, நானும் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோமதி போகிறாங்க. அரசி, இங்கே கொஞ்சம் வா. என்னம்மா, எப்போ பார்த்தாலும் என்னை கூட்டிகிட்டே இருக்க, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, என்னை எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லடி, இந்த பூண்டை மட்டும் கொஞ்சம் உரிச்சு கொடுமா. எப்போ பார்த்தாலும் பூண்டை உரிச்சு கொடு, வெங்காயத்தை உரிச்சு கொடுன்னு. ஏம்மா, நான் நல்லா படிக்க வேடாமா? ஆமாம், நீ படித்து கிழிக்கிறத சொல்லு, நீ எப்படி படிப்பேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அம்மா, ஏம்மா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? என்னை என்கரேஜ் பண்ணுங்க, நீ நல்லா வருவ, நீ நல்லா படிப்ப அப்படின்னு. அதை விட்டுட்டு என்னை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க. இங்கே பாருமா, நீ இப்படிலாம் கிண்டல் பண்ண உனக்கு ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஏய் போடி, நீ செய்யலைன்னா போ, நானே செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. சரி சரி, குடு, நீ மட்டும் என்ன கஷ்டப்படுவேன், நானும் கொஞ்சம் பூண்டை உரிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்துக்குறாங்க. அங்கேருந்து அப்படி மீனாக வராங்க. என்னம்மா, எப்படி இருக்குது உடம்பு, பரவாயில்லையா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அத்தை. என்ன மீனா, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஐயோ அத்தைன்னு ஏதோ இப்படிலாம் கேட்குறாங்க. அத்தைக்கு ஏதாவது புரிஞ்சிருச்சோ? என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது தெரியலையே. இப்போ சமாளித்து தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, உடம்பு தான் சரியில்லை, அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, அத்தை உனக்கு அத்தை மாதிரி கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் இருக்கேன். உன் மனசில் எந்த ஒரு கவலை இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் மறைக்கணும், சொல்லக்கூடாது அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது. நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்டு, என்கிட்ட எது வேணால் நீ ஷேர் பண்ணலாம், சரியா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாத அத்தை, நீங்கள் அத்தை மாதிரியாக இருக்கீங்க, ஒரு அம்மா மாதிரி தானே நடந்துக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க.
எல்லாம் தெரியுது. ஆனா நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் வராரு. ஒன்றும் இல்லைங்க, சும்மா நான் மீனா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா உடம்பு எப்படிப்பா இருக்குது அப்படின்னு பாண்டியனும் கேட்குறாரு. பரவாயில்ல மாமா, நான் இன்னும் 2 நாளில் எப்போ போல் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் கோமதி, அந்த பேக்கை எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. இருங்க இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு பேக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாரு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு நான் வந்தால் வருவேன், இல்லைன்னா நான் வெளியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, வெளியே பார்த்துக்கிறேன்னு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வயசாகுது, வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு நீங்கள் வரீங்களான்னு பார்க்குறேன். அப்படி வரலன்னா நான் அரசிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். ஏன் அரசி எதுக்குப்பா கஷ்டப்படுத்துகிற, சின்ன பொண்ணு விடு. ஐயோ, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறது ஒரு பெரிய கஷ்டமா? அதெல்லாம் அரசி பண்ணுவா, நான் அனுப்பி விடுறேன் சரியா, நீங்கள் போங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. தங்கமயில் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, செக்கப்லாம் போகிறீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா நான் நல்லா தான் இருக்கேன், உன் உடம்பு சரியில்லைல்ல, இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அக்கா பரவாயில்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லுங்கக்கா, ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, அதுக்காக இல்லை, எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாமே உனக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த குமாருக்கு போய் என்னோடய தங்கச்சி கேட்டிருக்காங்க, அதுவும் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த குமார், அவன் ஒன்றும் நல்லவன்லாம் இல்லை, ஏன் உனக்கே தெரியும்ல, அவன் ரொம்ப மோசமானவன். அவனுக்கு போய் தங்கச்சியை கொடுக்கணுன்னு அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. நீயே சொல்லு மீனா, இது நல்லா இருக்கா? நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அவனுக்கு பொண்ணை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அக்கா, நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்களே, அதான பிரச்சனை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு தெரியும்ல, உங்கள் அம்மா எப்போவுமே யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடணும், கத்தணும், அமக்கலம் பண்ணணும், இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதான் மீனா, பாவம் சுடரு, ஏதாவது வேறு ஒரு பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட சுடர் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இங்கே போய் கொடுத்தா கண்டிப்பாக அந்த குமார் ஒரு பொண்டாட்டின்ற ஒரு பாசம் ஒரு துளி கூட அவனுக்கு இருக்கவே இருக்காது. அவனுக்கு நல்ல எண்ணமே கிடையாது. ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் சுடர் அழுவா. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இது புரியவே மாட்டுது. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் நடக்கவும் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரிக்கா, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, ஆனால் இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா மீனா, நான் வச்சிட்றேன் ஃபோனை அப்படின்னு தங்கமயில் ஃபோனை வைக்கிறாங்க. பாவம் தங்கமயில் அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால் மட்டும்தான் அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற ஒரு நிலமை வந்திருக்கு. ஆனால் உண்மையிலேயே தங்கமயில் அக்கா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. இவங்கள மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். சரவணன் மாமா மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு தங்கமயில் அக்காவை மன்னிச்சா அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், இவரோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். குழந்த பிறக்க போகுது, 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கணுமே. தங்கமயில் அக்காவை பற்றி பேசினாலே சரவணன் மாமாவுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்ருக்காங்க. வீட்டில் அப்பா தான் சிரிச்சிட்டே இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே சக்திவேல் பார்க்குறாரு. ஆத்தா எதுக்கு தான் இப்படி சிரிக்குமோ தெரியலையே, எல்லாம் அந்த ஓடுகாலி அந்த கோமதியும் இந்த ராஜியும் நினச்சி தான் சிரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சக்திவேல் அப்படியே உள்ளே வராரு. என்ன ஆத்தா ஒரே சிரிப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. டேய், நான் சிரித்தா உனக்கு என்னடா, நான் சிரித்தாலே உனக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ ஆத்தா, என்ன ஆத்தா இப்படி சொல்லிட்ட, நீ என்னோட அம்மா, நீ சிரித்தா நான் சந்தோஷம் தானே படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு வடிவு, உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, காலிலேருந்து நான் அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்கேன். எல்லாத்துக்குமே காரணமே ராஜி தான். ராஜி ஐபிஎஸ், பாப்பாப்பாப்பா அப்படின்னு நினச்சி பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்லா போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு வந்தால் எப்படி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. ஓ, பேத்தியோட கனவுல இருக்கியா ஆத்தா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. ஆமாம், ஏன் பேத்தி, அவள் எப்படி வருவா எப்படி இருப்பான்னு நான் கனவு காணக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஐயோ! ஆத்தா நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல ஆத்தா, அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசல. அமைதியா இருக்காங்க. ஆமா, இவன் முன்னாடி சிரிக்கவே கூடாது. எனக்கு சிரிச்சாலே இவனுக்கு பிடிக்காது. என் பேத்தி நல்லா படிச்சிருக்கா. ஐயோ! 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 பாஸ் பண்ணியிருக்கா. என்ன சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே 100 வருஷம் அவ நல்லா இருக்கணும். அவ நெனச்சதெல்லாம் நடக்கணும். அவ சந்தோஷத்த விட எனக்கு வேற என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து பழனி வராரு. "என்ன ஆத்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு" அப்படின்னு கேட்குறாரு. "அதை ஏன் கேட்குற? ராஜி பாஸ் ஆயிட்டால்ல, அதையே நினச்சி நினச்சி அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க" அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. "அப்படியா ஆத்தா? டேய் இருக்காதாடா, என் பேத்தி ஐயோ ஐபிஎஸ்ப்பா, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவ இங்கே இருக்கும்போது சொன்னான் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்கு பொண்ணுக்கு இந்த வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் கதிர் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கான். பணம்னா வேற செலவு பண்ணி கோச்சிங் கிளாஸ்லாம் அனுப்பி படிக்க வச்சுருக்கான். பரவாயில்ல, கோமதி என் பேரனை நல்லா தான் வளர்த்துருக்கா. ஒரு குறை கூட சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் ராஜி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட அவள் நல்லா இருந்திருப்பாளான்னு எனக்கு தெரியல. கதிரை கல்யாணம் பண்ணதுனால மட்டும்தான் ராஜியோட வாழ்க்கை நல்லா இருக்குது. எல்லாம் அந்த கடவுளோட செயல். யார் யார் கூட சேரணும் எல்லாமே அந்த கடவுள் தானே முடிவு பண்ணுறாரு, நம்மக்கிட்ட இல்லைல்ல. நல்லபடியாக என் பேத்திக்கு கதிர் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். ராஜியை நல்லா பார்த்துக்கிறான். ராஜியோட ஆசை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்தா, கதிர் ராஜி மேலே உயிரையே வச்சுருக்கான். ராஜி தான் அவனுக்கு எல்லாமே தெரியுமா? கல்யாணம் பண்ணி வைக்கும்போது கூட அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் 2 பேரும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாசத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அப்படி இருந்தால் நல்லது தானேப்பா, நல்லது தானேப்பா. புருஷன் பொண்டாட்டி பாசமாக இருந்தால் சந்தோஷம் தானேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தா, நீ சந்தோஷப்படுற அளவுக்கு எப்போவுமே அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நீ கவலையே படாத அப்படின்னு பழனி சொல்கிறாரு. சரி, எங்கே சுகன்யாவை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவள் கடைக்கு போயிட்டுருப்பா. அவள் கொஞ்சம் முன்னாடியே போயிடுறா, பின்னாடியே நான் போகிறேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. ஏ, மாதம் அதிகமாகுதுடா, பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தா, ஒன்றும் நீ கவலைப்படாத. இதோ இப்போ நான் கடைக்கு கிளம்பி போயிடுவேன். சரி, நான் போயிட்டு வரேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. சக்திவேல் பாக்கியா கிட்ட ரோட்டில் பார்த்து பேசுகிறாரு. என்ன உன் பொண்ணுக்கிட்ட கேட்டிங்களா? கல்யாணம் சீக்கிரமாக வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதை ஏன் கேட்குறீங்க? என் பொண்ணுக்கிட்ட கேட்டால் குமாரியே பிடிக்கல, இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறா. எனக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? எப்படியாவது உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நான் நினச்சா, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ண முடியும்? என் பொண்ணுக்கு பிடிக்கல, அதுவும் தங்கமயிலுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனை எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற? அவன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டே இந்த கல்யாணம்லாம் வேண்டாம், போய் அவங்க வீட்டில் சொல்லிட்டு வான்னு சொன்னாங்க. அதான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் எகுத்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. என்னங்க, இங்கே பாருங்க, என் பையன் தங்கமான பையன், நல்லா பார்த்துப்பான், நீங்கள் கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, உங்கள் பையன் நல்ல பையன்தான், வசதியான குடும்பம் தான், நல்ல குடும்பம் தான், இதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் என் பொண்ணுக்கு தெரியலையே. என் பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்றான். வேண்டாம், அந்த கல்யாணம் வேண்டாம், நடக்கக்கூடாதுன்னு அப்படியே அவ்வளோ உறுதியாக அவள் இருக்கா. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. சரி, நான் வேணா வந்துட்டு தங்கமயில் கிட்ட பேசட்டுமா அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. யார் பேசினாலும் அவள் ஒத்துக்க மாட்டா. அவளுக்கு பிடிக்கல, வேற ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இந்த வரன் வேண்டாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து அடம் பிடிக்கிறாங்க. அதுவும் சுடர் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறா. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அப்போ அப்படியே சக்திவேல் யோசிக்கிறாரு. நான் ஒரு வாட்டி வரேன், உங்கள் வீட்டில் உங்கள் 2 பொண்ணுக்கிட்ட நான் பேசி நான் சம்மதத்தை வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, 2 பேரும் இப்போ வீட்டில் தான் இருப்பாங்க, நீங்கள் வாங்க பேசுறதுனா பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு சக்திவேல். வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. என்னம்மா எப்படிம்மா இருக்க? செக்கப்லாம் போறியா? குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. அப்படியே தங்கமயில் பார்க்குறாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, குமாரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், தங்கமானவன். அப்படியாப்பட்ட பையன் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அவன் கோவக்காரன், கொஞ்சம் தப்பு எது சரி எதுன்னு யோசிக்காமல் பண்ணிவிடுவான், அவ்வளோதான். மற்றபடி அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன்.
அதனால் உன்னோட தங்கச்சை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வை, நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, சுடரை கல்யாணம் பண்ணி உங்கள் பையனுக்கு கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அப்படியே சக்திவேலுக்கு கோவமாக வருது. இங்கே பாருங்க, நீங்கள் சும்மா வந்துட்டு அவனை பற்றி எப்பவுமே தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, உங்கள் பையன் நல்லவராகவே இருக்கட்டும், நாங்கள் அதை பற்றிலாம் தப்பாகவே சொல்லலை. ஆனால் எங்கள் தங்கச்சியை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவள் இப்போ தான் படிச்சிட்ருக்கா, அவள் படித்து முடிக்கட்டும், அவளுக்கு இன்னும் கல்யாண வயசு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இங்கே பாருமா, கண்டிப்பாக சொல்கிறேன், நான் பார்த்துப்பேன் நல்லா, அதனால் நீ கவலைப்படாத. எங்கள் வீட்டு மருமகளை நாங்கள் நல்லா பார்த்துப்போம். எங்ககிட்ட இல்லாத பணமா, எங்ககிட்ட அவ்வளோ பணம் கொட்டி கிடக்குதுமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட பணம் இருக்கிறது உண்மைதாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நீங்கள் எங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறது எந்த வகையிலும் நல்லதாக எனக்கு தோணலை. ஏன்னா வேண்டாம், நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், இந்த வரன் இந்த சம்பந்தம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது, வேண்டாம், அதோடு விட்டுருங்க, மேலே எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் தங்கமயிலே, நீ பேசுறதுலாம் நல்லா இருக்கா? எல்லாமே யோசித்து பேசு, நல்ல குடும்பம்தான், அவர் நல்லா தான் பார்த்துப்பாரு, நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு பாக்கியாவும் திட்டுறாங்க. மா, நீ பேசாத, என்கிட்ட நீ பேசாத ஃபஸ்ட்டு அப்படின்னு தங்கமயில் கோவப்படுறாங்க. இங்கே பாருமா, நான் உனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன், நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவை நீ சொல்லு. நான் நீ நல்ல முடிவை சொல்லுவேன்னு நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக குமார் நல்லா தான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. ஏய் என்னடி உனக்கு திமுறா உனக்கு? பாவம், அவர் நேரில் பேசுகிறாரு, அவருக்கு எவ்வளோ பணம் எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இந்த ஊரில் முக்கால்வாசி இடமே அவங்களது தான். அவங்க வீட்டுக்கு போனால் எப்படியே எத்தனை தலைமுறைனா உட்காந்து சாப்பிட்லாம். தோ உங்கள் அப்பனை கல்யாணம் பண்ணிட்டு வாழறேன் பார், ஒரு வேலைக்கு போக மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டார், தெண்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கூட நீ சம்பாதிச்சு கொடுத்து அந்த காசில் தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்னத்தை வாழ்ந்தேன்? ஏன் சுடர் நல்லா பணம் சொத்து இருக்க இடத்துல வாழ்ந்துட்டு போட்டுமே, நீ எதுக்காக வேணான்னு சொல்கிற? ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும்? வாயை மூடு, அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்களாம் நீ பேசாத. ஒரு ஆம்பளைனா ஒழுங்காக இருக்கணும், கட்டின பொண்டாட்டி தான் உலகம்னு இருக்கணும். அதுவும் சின்ன தப்பு கூட செய்யறதுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அவன் மனுஷனே கிடையாது. அவன் போக்கில் அவனை விட்டுட்டு அவனுக்கு சுடரை கொடுக்கணுன்றத நீ நினைக்கவே கூடாது. புரிஞ்சுக்கோ. எப்படி வேணா இருப்பான்லாம் நீ பேசாத. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கெட்டவங்கிட்ட கொடுக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக சுடரை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. இதுக்கும் மேலே நீ பேசின அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. சுடரே, நான் சொல்கிறத கேளு, நீ போ, நல்லா படி, அப்புறம் உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லு, காலேஜ்லாம் முடி, என்ன பண்ணணுமோ சந்தோஷமாக பண்ணு. என் வாழ்க்கையை தான் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து பேசி பொய் சொல்லி அழிச்சாங்க. அதே மாதிரி உன் வாழ்க்கையை ஏதாவது பண்ணணும்னு பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் அது நடக்கக்கூடாது, புரியுதா? நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அக்கா, நீ சொல்கிறத தான்க்கா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போ சுடரே, நீ நல்லா படிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேச்சு பேசுகிறா பாருங்க அவ. இவங்க தான் அம்மாவா இல்லை நான் அம்மாவானே தெரியல. அவங்க அக்காவும் தங்கச்சும் சேர்த்து முடிவெடுக்கிறாங்க, வேணான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஐயோ எவ்வளோ பணம், எவ்வளோ சொத்து, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? ஏதோ பொண்ணு அவனுக்கு கிடைக்கலன்றதுனால இங்கே கேட்குறாங்க. இது புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறா எடுத்தெறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாக்கியாவுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. கோமதி சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பாண்டியன் வராரு. சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன் சரவணா, நீ அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. சரவணன் எப்பவும் போல் இருக்கார். இங்கே பாரு, நீ நல்லா சமைக்கணும், மீனாக்கு நல்லா சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ராஜியும் வராங்க. அத்தை, நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், இங்கே பாருமா, நீ இன்னும் படிக்க ஏதாவது இருந்தால் நல்லா படிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, எப்போ பார்த்தாலும் நான் படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, நான் நல்லா படித்து பாஸ் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் எதனா ஒன்று நான் சொல்கிறேன் அத்தை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. சமையல் எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல், கறி குழம்பு எல்லாமே பண்ணுறாங்க, பண்ணி கொண்டு வைக்கிறாங்க. நீ போயிட்டு மீனாவை சாப்பிட கூட்டிகிட்டு வாப்போ, அவளுக்கு வேறு உடம்பே சரியில்லை, சரியாக சாப்பிட்றதே இல்லை, நல்லா சாப்பிட்ட பொண்ணு, இங்கே வாசனை பிடிச்சி அத்தை நீங்கள் இதை பண்ணிங்களா அதை பண்ணிங்களான்னு அவ்வளோ சந்தோஷமான இருந்த பொண்ணு, ஆனால் இப்போது உடம்பு முடியலன்னு எதுவுமே சாப்பிடல. ராஜி, நீ போய் பேசி கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ராஜி உள்ளே போகிறாங்க. அக்கா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை ராஜி, நான் வரல,
என்னக்கா ஏன்க்கா நீங்கள் இப்படி இருக்கீங்க? நல்லா தானே சாப்பிட்டீங்க. உடம்பு பாரு எப்படி இருக்குது? நீங்கள் சாப்பிட்டா தான் உடம்பு சரியாகும். நீங்கள் இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் சரியாகுமா? வாங்க அத்தை வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மீனா, என்ன நீ ஒரு மாதிரி இருக்க? உடம்பு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது, அதுக்காக இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் சரியாயிடுமா? நல்லா சாப்பிடு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீன் குழம்பு எல்லாமே ஊற்றுறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. போதும் அத்தை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா, நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதா? எதுக்காக நீ கொஞ்சோண்டு சாப்பிட்ற? அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நீ நல்லா சாப்பிட்ணும் சரியா? அப்படின்னு கோமதி நல்லா சாப்பாடுலாம் போடுறாங்க, சாப்பிட்றாங்க. அதுக்குள்ளே செந்திலும் வராரு. டேய் நீயும் சாப்பிட்ற, அதை வர மீன் குழம்பெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. டேய் இங்கே பாருடா, மீனாவை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, நல்லா கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு பாருடா எப்படி இருக்கா, அவளை நல்லா பார்த்துக்க மாட்டியே நீ, நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, அவளை போய் நான் பார்த்துக்கணுமா? அவள் நான் லஞ்சம் வாங்கினதை வெளியே சொன்னால் அவ்வளோதான், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பார்த்துப்பீங்க, அப்படி இருக்குது என்னோட வாழ்க்கை. ஏதோ அவள் ஜுரம் உடம்பு முடியலன்னு இருக்கிறா, அது வரைக்கும் பரவாயில்ல. என்னை பற்றி வாயை திறந்தா என் கதையே முடிஞ்சுது. அப்பா வேற என்னை ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன், நல்ல பிள்ளையா நான் என்னை வளர்த்துருக்கேன்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் நான் பண்ண தப்பு மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சுது, எல்லாரும் சேர்த்து என்னை ஒரு வழி பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் யோசிக்கிறாரு. என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் மீனவை நல்லா பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா, உடம்பு சரியாகிற வரைக்கும் அந்த வீட்டுக்கெலாம் போக தேவையில்ல, இங்கேயே இருக்கட்டும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. மீனா நீ ஏன் சரியாக சாப்பிட்ல? நல்லா சாப்பிட்லாம்ல மீனா, நான் சொல்கிறதே கேளு. இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நீ அப்படியே இருந்தனா எப்படி? நீ நல்லா சாப்பிடு, நல்லா இரு. இல்லைனா வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கா டவுட் வரும் போல இருக்குது. பாரு அம்மாவே சொல்கிறாங்க ஒன்று நல்லா பார்த்துக்க சொல்லி. அடுத்தது அப்பா பார்த்தா அவரும் அதை தான் சொல்லுவார். புரிஞ்சுக்கோ மீனா, தயவு செய்து நான் சொல்கிறத. நீங்கள் எப்பவும் போல் இரு. நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் வேலைக்கு நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருப்பேன். இனிமேல் அது மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவகிட்ட பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அப்படியே ஓரமாக போயிடுறாரு. குமார் எப்பவும் போல் இருக்காரு. அவங்க அப்பா வராரு. என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, இங்கே தோட்டத்தில் தான்ப்பா வேலை பார்த்துட்ருக்கேன், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சுடரை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பார்த்தா பணமே கிடையாது, பரதேசி குடும்பம் அது. அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்தா சரி, உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேதே, பொண்ணு கிடைக்க மாட்டேதுன்னு போய் பொண்ணு கிட்ட திமுரு அவங்களுக்கு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா? பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் குமார் கிட்ட பேசுகிறாரு. அப்பா அப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு குமார் கேட்குறாரு. டேய் நான் விட மாட்டேன்டா, நான் பேசியிருக்கேன், 1 வாரம் டைம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த பாக்கியா கிட்ட கொஞ்சம் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்து கொஞ்சம் நகையெல்லாம் காமிச்சான்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணை எப்படியாவது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிரும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த சுடரை நீ கல்யாணம் பண்ணிக்கடா, அப்போ தான்டா நல்லா இருப்ப, உனக்கு புரியுதா? வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உனக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணனெல்லாம் பார்த்தா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாருடா, அவர் அப்படி தான் இருக்கார். அவரோட பொண்ணு, அவரோட மாப்பிள்ளை, அவரோட தங்கச்சி, இப்படி தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. உன்னை பற்றிலாம் அவர் யோசிக்கவும் இல்லை, அண்ணியும் உன்னை பற்றிலாம் யோசிக்கலை. கல்யாணம் பண்ணி வச்சா நான் மட்டும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லைன்னா நீ இப்படியே கல்யாணமே ஆகாமல் தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா போ போ, நான் இதை எப்படி பண்ணணும்னு நான் பார்த்து உனக்கு ஏதாவது ஒரு வகையில் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே யோசிக்கிறாரு. அந்த பாக்கியாவை கூப்பிட்டு கொஞ்சம் பணம் கொடுக்கலாமா? கொடுத்தா கண்டிப்பாக அது பணப்பேய், அது பணம் கொடுத்தா பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி ஏதாச்சும் கொஞ்சம் பணம் நகை ஏதாவது ஒன்று கொண்டு போய் கொடுத்தா தான் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. அங்கேருந்து எப்பவும் போல் பார்க்குறாரு. பாக்கியாவை பார்க்குறாரு. என்ன அவன் பொண்ணுக்கு டைம் கொடுத்தனே ஏதாவது யோசிச்சாளா? அவள் 1 வாரம் இல்லை 1 வருஷம் கொடுத்தாலும் யோசிக்க மாட்டா, ஒத்துக்கவும் மாட்டா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. சரி இந்த பணத்தை கொஞ்சம் வீட்டில் கஷ்டப்படுறீங்க, கொஞ்சோண்டு இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இந்த நகையை சுடருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பணம் நகை இதெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க? இதெல்லாம் பார்த்தா என் பொண்ணு இன்னும் கோவப்படுவாளே அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். இங்கே பாருங்க, அவள் என் வீட்டு மருமகளாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்காக நான் கொடுக்குறேன், வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ கொடுங்க, நகை விற்கிற விலைக்கு வேணாம்லாம் சொல்ல முடியாது, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க. சரி அந்த 1 வாரத்தில் பொண்ணு சரின்னு சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா குமார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பான், அதில் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன் எப்படியாவது பேசி
நான் சுடரை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அப்பா ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அங்கேருந்து அந்த நகை பணம் எல்லாத்தையும் ஒழிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ம் எவ்வளோ பணம் எவ்வளோ நகை, அப்பா நகை விற்கிற விலைக்கு எவ்வளோ நகை, இந்த நகையெல்லாம் வந்தால் நிறைய காசாகுமே. நிறைய பணம் சொத்து இருக்குது, இவளுங்க தான் திமிர் பிடிச்சி போய் ஆடுறாளுங்க. போகிறேன் போய் பேசி எப்படியாவது அந்த சுடரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போகிறாங்க. போயிட்டு அந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. ஐயோப்பா எவ்வளோ பணம், இவ்வளோ பணத்தை நான் கண்ணில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல எப்படியாவது சுடரை பேசி மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. யோ இங்கே வாயா, இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, எப்படியாவது